உங்களுக்கு குமரன். இப்போ நம்ம எதுக்கு இருக்கோம்னா இங்கேருந்து குட்டோ போக போகிறோம். குட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். இங்கே 2-3 பேங்க் பார்த்தேன், அப்பாஸா அது மாதிரி 2-3 பேங்க் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த அப்சா பேங்க் பார்த்தீங்கன்னா ரேட் சார்ஜஸ் போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அதை அந்த பேங்க் எம்சிபி பேங்க் போய் செக் பண்ணலான்னு போகிறேன். மொரிஷியஸ் பேங்க். ஸோ அதை செக் பண்ணலான்னு போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ரூட்டில் போயிருக்கேன். நம்ம இங்கே ஃபிஷ்ஷு விற்றுட்ருக்காங்க, பார்த்தேன். அங்கே போயிட்டு அது வந்து 125 சொன்னாங்க. அது வாங்கலாமான்னு பார்த்தேன். சரி நம்ம இது பேங்க்கு போகிறோம், அதெல்லாம் வாங்க முடியாது. சரி இதை வந்து பார்க்கலாம். நிறையா ஃபிஷ் இருக்கிறேன். ஆக்சுவலாக 125 ஒரு 4-5 ஃபிஷ் இருக்குது. 2 கிலோ கிட்ட இருக்கும். ஏன்னா 2 மீன் 1 கிலோ இருக்கும். இதை பாருங்கள், 2 மீன் நிறையா மீன் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், 2 மீன் போட்டாலே தாராளமாக 1 கிலோ. நீங்கள் அவ்வளோ பெரிய மீனாக இருக்குது. 1 2 3 1 2 3 4 5 6 மீன் இருக்குது. 7 மீன் இருக்கு பாருங்க. அதெல்லாம் பெரிய மீனாக இருக்குது. எல்லாமே 125. கிளி மீன்லாம் இருக்குது எல்லாமே 125. ப்ளஸ் வந்து அங்கே வந்து க்ளீனிங், அந்த பக்கம் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து 25 ருபீஸ் சொன்னாங்க. வாங்கலாம். இப்போ பேங்க் போகிற மாதிரி வாங்க முடியல, வந்து வாங்க போகலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா மீன். ஐஸெல்லாம் இல்லை, ஃப்ரெஷ் மீன். 125னா எவ்வளோ நம்ம ஊர் காசுக்குன்னா 600, அது 20 12 720 ரூபா வருது. 2 கிலோ இருக்குது. தாராளமாக 2 கிலோ நிற்கிது. 2 கிலோ நிற்கிது. இப்போ 720 ரூபா 2 கிலோ. அந்த பாறை மீன் நம்ம ஊரில் வந்து கிலோவே உங்களுக்கு வந்து 300-400 ரூபா விற்கிது. அதே ரேட்டு தான் வருது பார்க்க போனால். நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வறுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேங்க் போகலாம். பேங்க் போய்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம இதை வாங்கிட்டு போய்ட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா தயிர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிச்சிருப்பேன். இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இந்த ஆக்சுவலாக அந்த நேற்று தூண்டி முள் அருந்து போச்சு இல்லை, அந்த தூண்டி முள் வந்து அருந்து போனதை வந்து இங்கே வேறு எங்கேயாவது கேட்டு பார்த்தாங்க. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இங்கே தான் அந்த வெயிட் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த கடையில். பார்த்தா நம்ம சகோதரர் மலையாளக்காரர் தான் வச்சுருக்கிறாரு, மலப்புறக்காரர் தான். போய் பார்க்கலாம். இந்த கடையில் தான் போனேன் நேற்று. ஸோ அவர் இருக்காரான்னு தெரியல. இட்ஸ் நாட் தேர். இந்த பாய் இஸ் நாட் கம்மிங் ஹியர். இங்கே அவர் இல்லை. ப்ரோ அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிறாரு. வெயிட் மிஷின் அவைலபிள் ப்ரோ. வெயிட் இல்லையா? சரி அவர் தான் மை ஃப்ரெண்ட். பாருங்க, நேற்று வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக வேறு அந்த வெயிட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு கேட்க வந்தேன். இல்லைன்ட்டாரு. ஸோ இதுதான் நமக்கு இந்த கடை தான் அவரோடது. பாருங்கள், எல்லாமே இருக்குது இங்கே. எல்லா பொருட்களும் இருக்குது. ஃபிஷ்ஷு பண்ணுறது எல்லாமே இருக்குது. மீன் பிடிக்கிற தூண்டி முள் எல்லாமே இங்கே இருக்குது. இது சூப்பர் மார்க்கெட். ஹாய் மேம். ஹலோ. ஸோ நல்ல மக்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எப்படி பழகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். ப்ரோ எப்போ வரும் ப்ரோ அது? நெக்ஸ்ட் வீக் வருமா? சார் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அது இல்லாமல் நம்மளால் எதுவும் பிடிக்க முடியாது, அது மட்டும் நல்லா தெரியும். அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் பஸ்ஸு இன்னும் வரல. இவ்வளோ நேரம் ஆச்சு, பஸ்ஸே இன்னும் காணும். ஸோ நம்ம இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். பாருங்கள், இந்த பஸ்ஸில் வந்தோம். ஆக்சுவலாக எம்சி பேங்க் இங்கே தான் ஆக்சுவலாக முன்னாடி நான் இறங்கினேன். ஆனால் வந்து எம்சி பேங்க் வாக்கப் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. நான் ரொம்ப தூரம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ பேங்க் போகணும், எம்சி பேங்க் தான் போகணும். சரி எல்லாம் போகிறோம். இதான் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கடல் பார்த்தீங்களா? கடற்கரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வீடியோ ஃபோட்டோ எடுக்க இங்கே தான் எடுக்கணும். எப்படி இருக்குது பாருங்க கடல். போன தடவை இங்கே தான் வீடியோ பண்ணியிருந்தோம். போன வீடியோ பேங்க் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம நடந்து இந்த இது மியூசியம் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. பேக் சைடில் போயிட்டு பார்க்கலாம். நான் மேப்பில் தான் பார்த்தேன் மியூசியம் இருக்குங்கிறத. போயிட்டு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. அப்படியே போகலாம். வர்றப்போ நம்ம பீச் வழியாக நடந்து வந்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வந்துட்டோம் பாருங்கள்.
கொஞ்சம் தூரம் தான். நான் தான் பஸ் ஸ்டாப். நான் ரொம்ப தூரம்னு நினச்சேன். நடந்து போகணும்னு நினச்சேன். ஸோ இங்கே 2 ரோடு பிரியுது. ஸோ இங்கே தான் எம்சிபி பேங்க் இருக்குது. நான் கூட ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே தான் எம்சிபி பேங்க். ஸோ இங்கே உள்ளே போய்ட்டு செக் பண்ணுவோம் என்ன டீட்டெயில் என்னன்னு கேட்போம். என்ன டீட்டெயில் பார்த்து. ஸோ வந்த பேங்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஐடி கார்டு வேணுமா. அதாவது வந்து இங்கே இந்த கண்ட்ரிலேருந்து ஐடி கார்டு தருவாங்க நம்மளுக்கு. ஸ்டேட்லேருந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஐடி கார்டு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா. நம்ம எல்லாத்தையும் கொடுத்தேன். பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு முடியாது சொல்லிட்டாங்க. அது வேணும்ட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பேங்கில் வந்து சேலரி அக்கௌண்ட் 0 rupees பேமெண்ட் எதுவுமே எந்த சார்ஜஸ் இல்லை. பட் ஆனால் மற்ற இதில் வந்து சார்ஜஸ் உண்டு. ஸோ அதுதான் தெரிஞ்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்கலாம். ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. 4 பேர் 2 பேர் தான் வர்றாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம இதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பஸ் வர டைம் ஆகும் போல். சரி நம்ம அங்கே ஆக்சுவலாக அங்கே இது இருக்குது. அதுக்கு நம்ம இதில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது உள்ளே என்ன ஏதுன்னு பார்க்கலாம். We go to this side. அந்த பக்கம் பீச் இருக்குது. உள்ள பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா என்ன பண்ணிட்டு இருக்காங்கலாம். தண்ணி இது வரை வரும் போல். வெயில் போலாந்து எடுக்குது. இது வந்து இந்த அருவியிலேருந்து வர தண்ணிங்க. இந்த மழை பெஞ்சு வருது இல்லை, இந்த மாதிரி மலையிலேருந்து அங்கேருந்து வர தண்ணி பாருங்க எப்படி வருது பாருங்க. அழகாக தரிச்சிட்டு வருது. அந்த கரையெல்லாம் வந்து உடையுது பாருங்க. இவ்வளோ ஸ்பீடாக வர வர கீழே கரையெல்லாம் உடையுது பாருங்க. சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் தண்ணி அடிக்கிறது அலைய அடிக்கிறது சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி போகுது பார்த்தீங்களா. மழை அங்கிட்ட எதோ பேஞ்சிருக்கு போல். அப்படியே கொட்டிருக்கும் போல சர சரன்னு வருது பார்த்தீங்களா. இங்கே தான் திருக்க மீன் பார்த்தேன். இந்த இடத்துட்ட அவ்வளோ திருக்க மீன் இருந்தது. எப்போ வந்தாலும் இந்த இடம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. மீன்லாம் எடுத்துருந்தேன். இந்த இடத்துட்ட மீன்லாம் வச்சு விற்றாங்க. இந்த பக்கம் பார்த்தேன். எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நாளைக்கு தான் போய் வந்து பார்க்கணும் என்ன ஏதுன்னு. ஆனால் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கடல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பியூராக அப்படியே பால் மாதிரி இருக்குது பாருங்க. மண் எல்லாம் போர் மண்ணு தாங்க இது. மண் இந்த காலெல்லாம் இந்த உள்ளெல்லாம் செப்பலுக்குள்ளெல்லாம் வர பாருங்க. செப்பல் அது காலில் எதுவும் மண் இருக்கா இல்லை. போர் மண் மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உண்மையிலே. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போன தடவை இங்கேருந்து அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா. அந்த அங்கே தெரியுதுல மலை. அந்த மலை வரை நடந்து போன தடவை வந்தப்போ. நம்ம பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வாக் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டோன்னா பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு இது பண்ணிக்கலாம். ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் ஷாப்ஸ் எல்லாம் நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். எல்லா ஷாப்ஸும் இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணி இருக்க மாதிரி தெரியல எல்லாமே. இது வந்து குட்டோங்கிறாங்க. குட்டோர்ன்றது குட்டோர் ஷாப்புங்க. ஸ்டாப் பேர் குட்டோரா. குட்டோர். இந்த ஸ்டாப் நேம்லாம் ஏமாச்சு ரொம்ப சிரமம். சரி பார்த்தீங்களா. என்ன சுண்ணாம்புகள் மாதிரி இருக்குதுல்ல அங்கே பாருங்க. சுண்ணாம்புகள் தான். சுண்ணாம்புகள் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் மீன் நிறையா இருக்குங்க. இந்த பவளப்பாறை சுண்ணாம்புகள் மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கு. பெரிய பாயிலேருந்து உடஞ்சி வந்துருக்கு.
இந்த இதுவும் சுண்ணாம்பு கல்லாம் சுண்ணாம்பு கல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது அந்த இலைங்க பாசி இலை சொல்கிறாங்களே, இது சுண்ணாம்பு கல். இயற்கையோட படை பார்த்தீங்களா? பியூர் ஒயிட்டான அந்த ஷூட்டிங்லாம் நடத்துவாங்கள்ல அது மாதிரி இடம். அப்படி தான் இருக்குது இடத்த பார்க்குறேன். அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? திட்டாக இருக்குது. இங்கே ப்ளூ கலர் தெரியுது, நடுவில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அப்புறம் அங்கிட்டு பாருங்கள், ஸ்கை ப்ளூ கலர், க்ரீன் கலர் ஒரு கலர் தெரியுது. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு கலர் தெரியுது. சன்லைட் போகிற இடம் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மண் இந்த தண்ணியில் பட்டு இந்த மண்ணில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறப்ப அங்கே சன்லைட் படுறதுலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பக்கம் பாருங்கள் சன்லைட் படுற இடம். இங்கே நான் இந்த இடத்துல பாருங்கள் வெள்ளையாக இருக்குது, பியூர் ஒயிட்டாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி பாருங்கள் கலர் மாறுதா? இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல்லாக ஒயிட் சாண்டே இப்படி தான் இருக்குது. தண்ணி வந்து இது வந்து அங்கேருந்து வருது, ஆற்று தண்ணி. கொஞ்சம் ஆழமாக இருக்கணும் இந்த இடம், கடலில் கலக்குது இல்லை, அப்படி வளைஞ்சி வருது பாருங்கள். அப்படியே அரிச்சிட்டு அதிகமாக இங்கே வந்துட்டுருக்கு தண்ணி வெளியில், ஆற்று தண்ணி அரிச்சிட்டு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா தண்ணி. நம்ம அவங்ககிட்ட போய் போனோன்னா கொஞ்சம் ஆழம் இருக்காது. இந்த பக்கம் போய் போனோன்னா அதில் போய் நம்ம போய்க்கலாம். கடல் தண்ணி, இந்த தண்ணி சேருது, நல்ல தண்ணி, கடல் தண்ணி. சார் நம்ம இங்கெல்லாம் ஆளை உள்ளே இழுக்காது நினைக்கிறேன். உள்ளே போய் உட்காந்துட்டாங்க ஒரு லேடி. அங்கெல்லாம் கற்பூரப்பா தெரியுது. மேக மூட்டமாக இருக்குது இந்த பக்கம். அந்த அப்போ அது போல் ஃபுல்லாக ஆழ்கடல், அரபிக்கடல். இந்திய பெருங்கடல் தானே இருக்குது. இந்தியா கொச்சியெல்லாம் இந்த பக்கம் தானே இருக்குது. கடலுக்குள்ளே போன நிலப்பரப்பில் மிச்ச மீதி தான் இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பியூர் ஒயிட்டாக ஏதோ கூட்டி போட்ட மாதிரி ஃப்ரெஷ் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணி தான் இந்த மலையிலேருந்து வர தண்ணி. இந்த தண்ணி தான் அப்படியே வளைஞ்சு இந்த அப்புறம் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம இப்போ கிராஸ் பண்ணி வந்தோம்ல மழை தண்ணி, இல்லை மலையிலேருந்து வர தண்ணி தான் இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு வரும். இல்லை மீன், நல்ல தண்ணி மீன்லாம் நிறையா இருக்குங்க அதில். இந்த பாரு அவ்வளோ மீன் அங்கிட்டு கிட்டமாக போயிட்டுருக்கு. இந்த மீன் கடலுக்குள்ள மட்டும் செத்து போயிடும். அதான் இங்கேயே இருக்குது பாரு, இந்த பெரிய மீன். கடலுக்கு போனால் அந்த மீன்லாம் செத்துடும். நல்ல தண்ணி மீன் இங்கேயே ஸ்டே ஆயிடுச்சு. எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே. நம்ம ஊர்லலாம் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குன்னா பஸ்ஸு இங்கே போய் நிப்பாட்டுவான். ஆனால் இங்கே பாருங்க, பஸ் ஸ்டாப் தனியாக வந்து ப்ராக்கெட் பண்ணி பஸ் ஸ்டாப்னு எழுதி போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக இங்கே தான் வந்து பஸ் நிற்கும் போல். அழகாக இருக்குது பார்த்தீங்களா பஸ் ஸ்டாப்பு. சரி, இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். பஸ்ஸு வந்தால் அப்படியே ஏறி போகலாம். நம்ம பஸ் எப்போ வரும்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கெல்லாம் அரை மாதம் ஒரு வண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே தான் கடை வச்சுருந்தாங்க, பார்த்தேன் மீன் கடை. இங்கே ஒன்று இங்கே அந்த தான் வச்சுருந்தாங்க, அந்த இடத்துக்கு தான் பார்த்தேன். அது மாதிரி பஸ் வராரு இன்னும் பார்க்கல. மீன் கடை தான் இருக்கான்னு எதுவுமே வாங்கலை இன்றைக்கி. எதை எடுத்தாலும் இன்னும் 20 rupees 100 rupees அப்படி தான் சொல்லுவாங்க. ஐயா அவங்களுக்கு சின்ன அமௌண்ட்டு, நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாச்சே நம்ம கணக்கு பண்ணுறப்ப. இங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க மீன் கடை. எங்கேயுமே காணும். இதுக்குள்ள தான் இருந்தது. அந்த கல்லுன்னு நினைக்கிறேன், மீன் கடை கல். இப்போ பார்ப்போம் ஏதாவது வச்சுருக்கேன். இதில் தான் பஸ் வந்தது. இதுக்குள்ளே போட்டு
ஷாப்பு இந்த அங்கே இருக்குது மீன் இல்லை, அதில் இல்லை போல் மீன். இது பேங்கு பார்த்துக்கு இங்கே வேலை பார்த்தாலே பீடிக்கு எடுத்து அப்படியே வைக்கலாம் போல். மீன் இல்லை, ஃபிஷ் எதுவுமே இல்லை, எம்டிஆர். ஆனால் இங்கே தான் போட்டேன் பஸ்ஸில் வர பார்த்தேன். பாருங்க அந்த மலையில் பெய்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சு இதில் தான் அந்த வாய்க்காலில் தான் வருது. ஸோ நம்ம வந்து கிளம்பும், வெயிட் பண்ணுவோம், உட்காந்துருப்போம். இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா பஸ்ஸை விட்டுருவோம், வெயிட் பண்ணுவோம் சார் வர. சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க, இங்கே ஆதார் கார்டு மாதிரி. ஸோ அதை வச்சு தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா. ஸோ அதை போயிட்டுருக்கேன். ஸோ இது நம்ம நேராக போனோம், காலை ஸ்ட்ரைட்டாக அதில் போனோம். இப்போ இங்கேருந்து லெஃப்ட் சைட் போகிறோம். ஸோ அண்ணன் டிரைவர் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. காலைல இந்த பேங்க் தான் போனேன், பாசா பேங்க். காலைல நான் போனேன், ரொம்ப ரேட்டு கூடங்க. இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 யூரோஸு, ஆனால் 100 USD கேட்குறாங்க. ரொம்ப ரேட்டு கூட. ஸோ அதான் நம்ம வந்து இதில் போனோம்னா நம்ம டேரெக்டாக போகலாம். அதாவது இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையை வந்து நம்ம வந்து ஏறி இறங்கணும். இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையை வந்து ஃபுல்லாக ஏறி இறங்கினா தான் நம்ம வந்து இந்த கிராண்டஸ், அது ஏர்போர்ட். இந்த மலை ஏறி இறங்கிட்டோம்னா அந்த பக்கம் கடல் இருக்கும், போய் பார்க்கலாம். ஸோ இது பேக் சைடு போனால் நம்மளோட இது இருக்கும், உங்களுக்கு தெரியும் நம்மளோட இது. பேக் சைடு வந்து பீச் தெரியுதா, நம்மளோட போர்ட் தெரியுதா பேக் சைடு. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ஆப்போசிட்டில் போகிறோம். அப்படியே இது ஏறி இறங்கினோம்னா கிராண்டஸ் மலையில். இந்த ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரூட்டில் போகிறேன், வேறு அந்த ரூட்டில் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் போகிறேன் பாருங்கள். சரி, எனக்கு தெரியாது ரூட்டு, எனக்கு டிரைவர் ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க இந்த லொக்கேஷன். இதெல்லாம் காலிலேருந்து பாருங்கள், தண்ணி தக்காளி வாங்கினேன், ரசம் வைக்கலான்னு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். பாட்டில் தண்ணி இருக்குது. ஸோ இதில் தான் போகிறோம். இந்த மலை ஃபுல்லாக ஏறி இறங்கினா தான் கிராண்டஸ் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்ன இருக்குது இந்த ரோட்டில். ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் சொல்லி போட்டுருந்தாங்க. இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது, நிறையா பஸ் ஸ்டாப் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் சொல்லி போட்டுருந்தாங்க. பார்ப்போம். மலையில் போயிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது ஏரியா. ஃபுல்லாக மலை, ஊட்டி மலை, கொடைக்கானல் மலையில் ஏற மாதிரி போயிட்டு வருது. எல்லாமே டாட்டா பஸ் தான், ஃபுல்லாகவே டாட்டா தான். பாருங்க எப்படி மலையில் எப்படி போயிட்டு பாருங்க. தண்ணி ஃபுல்லாக வந்து கடலுக்கு வந்துகிட்டே இருக்குது, பார்த்துட்டு இருந்தோம்ல தண்ணி எல்லாமே. இதில் தான் அந்த வீட்டில் தண்ணி நிறையா வருது, இதில் தான் நிறைய தண்ணி வருது. பார்க்க மரம் எல்லாமே இருக்குது, உள்ள வந்து மலையில் ஏறிட்டு வச்சு. அதாவது ஊட்டி மலை, கொடைக்கானல் மலை ஏறுற மாதிரி ஏறிட்டு இருக்கு ஒரு வண்டி. கைடு பண்ணுறது யாருமே இல்லைங்க, நம்ம தான் எல்லாத்தையும் கைட் பண்ணி நம்ம தான் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் அங்கே போய் விசாரிக்கிறப்ப தான் நிறையா தெரியுது. தமிழ்காரங்க இருக்காங்க, ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன என்ன பேங்க் போனால் தான் தெரியுது ஒரு கார்டு வாங்கணும் என்ன இது. நம்ம அந்த எம்ஓபி ஜிஓபி எடுத்துக்கிட்டு போனால் தான் தெரியும் என்ன. மலை தெரியுது, மலையில் எப்படி போயிட்டு இருக்கிறீங்களா? ஆஃபீஸ் இருக்குது, என்ன ஆஃபீஸ் தெரியல.
சவுத் ஓப்பன் செங்குத்தாக கீழே இருக்கு. ஆனால் இங்கே பைக்கு சைக்கிள் இருந்தால் சுற்றலாம். ஆனால் இந்த மலையிலலாம் மட்டும் சைக்கிள்லாம் போக முடியாதுங்க. அந்த மலையில் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட். அழகாக இருக்குது பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்ட் தான். பஸ் ஸ்டாண்ட் பாருங்க எவ்வளோ ஆழம் தண்ணி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த தண்ணி தான் கடலுக்கு போய் சுற்றிட்டு அங்கே சுற்றிட்டு கடலுக்கு போய் பாருங்க. இந்த மலையில் மழை பெய்கிற தண்ணியை பற்றி சேர்ந்து சொட்டு சொட்டா அப்படியே கீழே இறங்கி வருது. அப்படியே ஆக்சுவலாக இங்கே டேம் இருக்கான்னு தெரியல. டேம் இருந்ததுன்னா சேவ் பண்ணலாம். அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக கடலில் போய் கலக்குதுங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. குடிக்கிற தண்ணி அவ்வளோ தண்ணி கடலில் போய் இருக்குது. டேம் மட்டும் இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க கடல் தண்ணி சுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து 24 ஹவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கான். மழை சொல்கிறாரு இங்கே இருக்கிறவர். இங்கே மழை பெய்கிற காலத்தில் அதிகமாக வருமா, வெயில் காலத்துலேயும் வருமா, நான் நிற்கவே நிற்காத வந்துக்கிட்டே இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமாக வருமா. அங்கே பாருங்க தெரியுற மழை மேலே தெரிஞ்சுக்கிட்டீங்களா. மேலே பாருங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க கடலுக்கு இருக்குது. கடலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை. நம்ம ஊட்டி கொடைக்கானல் இறங்குற மாதிரியே இருக்குது. நம்ம ஏறி பிடிச்சி இறங்கிட்டு இருக்கு. மலை ஃபுல்லாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஆனால் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு கொஞ்சம் டிரைவர் அண்ணன். ஆனால் இங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப நல்ல டைப்புங்க. ஹெல்ப் பண்ணுறாங்க. கேட்டால் ஏதாவது சொன்னோம்னா எவ்வளோ சின்ன ரோட்டில் எவ்வளோ அழகாக ஓடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல எது பஸ் ஸ்டாப் என்னன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலாக வந்து இது நம்மளுக்கு தெரியும். பஸ் ஸ்டாப்பு கீழே ரோட்டில் எழுதிருக்காங்களா, அதை சேர்ந்து கொடுத்துக்கலாம் பஸ் ஸ்டாப். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல மாதிரி யாருமே இல்லை. நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க எது பஸ் ஸ்டாப், யார்கிட்ட போய் கேட்பீங்க. நீங்கள் யாருமே இல்லாத இடத்துல யார்கிட்ட போய் கேட்பீங்க பஸ் ஸ்டாப். நமக்கு தெரியும். இப்போ கீழே பஸ் ஸ்டாப்பில் இதுக்கெல்லாம் தெரியும். ஒரு தண்ணி போயிட்டு கீழே அழகாக போட்டு வந்து ஃபால்ஸ், சின்ன ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் கடலுக்கு தான் போகுது. எல்லா தண்ணியும் கொஞ்சம் மாதம் சேர்ந்து மழை பெய்யுது இல்லை. அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து போகுது. அடிக்கடிக்கு மழை பெய்யுதுங்க. அடிக்கடி மழை பெய்யும். மேகம் அப்படியே மேகம் வந்து அப்படி கொட்டிட்டு போயிடும். நான் கீழே இருந்து பார்க்குறப்ப மலை மேலே போவோமா எல்லாம் பஸ்ஸெல்லாம் பார்த்தேன். ஆச்சரியமாக இருக்குது. பஸ்ஸு வந்து மலையில் போயிடுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பஸ்ஸு இந்த அங்கிட்ட ரோடு இருக்குது, மலை மேலே பஸ் போகுது. நான் சும்மா பக்கத்தில் போகணும்னு நினச்சேன். ஆனால் மலையை கிராஸ் பண்ணி இங்கே ஏர்போர்ட்டுக்கு நேராக போர்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு ரோடு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக. ஈஸியாக போகிற மாதிரி. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. வாட்டர் ஃபேக்ட்ரி நினைக்கிறேன். நம்ம ஊர் மாதிரியே இருக்குல்ல. ஹேண்ட்ஸு கிராண்ட் ஹேண்ட்ஸு 1 கிலோமீட்டர் போட்டு ஏர்போர்ட்டு 4 கிலோமீட்டர். இதில் 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். அடுத்த பக்கம் மலையை விட்டு இறங்கிட்ட பாருங்கள். எங்கிட்ட இந்த பக்கம் வந்துச்சு பீச்சுக்கு. ஒரு பீச் இந்த பக்கம் இருக்கு பாருங்க. ஏர்போர்ட் ரோட்டு வந்துருச்சுங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த அங்கே இருக்குல்ல, அங்கிட்டு தான் நம்ம அப்படி சுற்றி போகணும். அந்த பக்கம் இந்த கடலில் ஒரு ஏதாச்சும் 10-20 கிலோமீட்டர் போனால் அந்த பக்கம் வந்துடலாம்.
ஆனால் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ கடற்கரை பீச்சில் தெரியுதா பீச்சு ஓரளவுக்கு. கிராண்டஸ் 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். மலை தெரியுதுல, அந்த மலையை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோடெல்லாம். மக்கள் நடமாட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குல்ல. பாலம் பீச் ஹோட்டல் போட்டு பீச் அதே மாதிரி தான் இருக்குது இந்த பீச். நம்ம அங்கே போனோம்ல ஆன்ஸு, அது என்ன குட்டூர் சொன்னால் குட்டூர், அதே மாதிரி தான் கிட்ட இருக்கு பாருங்க பீச் எல்லாம். குட்டூர் மாதிரியே இருக்குது இந்த பக்கம் பீச். அது கொஞ்சம் நியர்பையாக இருக்குது. 2 கிலோமீட்டர் நடந்து போகிற தூரம் தான், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது லாங் பீச் ஹாலிடே அப்பார்ட்மெண்ட்டு. இந்த இடத்துல இறங்குறாங்க டாக்டர் செட்டி ப்ரைவேட் மெடிக்கல் கிளினிக் இதெல்லாம் போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன் இப்போ தென்னை மரத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. பீச் பாருங்க. எல்லாமே எல்லா பஸ்ஸுமே போட்டு வந்தால் போதுனால எல்லாமே தெரியுது போகிறதுக்கு வரது. பஸ்ஸுக்கு ஏதோ ஸ்டேட் என்னவான்னு சொன்னாங்க. ஏர்போர்ட் போகணுங்கிற நம்ம இங்கே எங்கே இறங்கணும்னு தெரியல. சொல்லுவார் அண்ணன் கிராண்டாஸ் சொல்லுவார். பீச்சு கார்டன் ரெஸ்டாரண்ட் பேக் வாட்டர் போல். இது மலையிலேருந்து வர தண்ணி தான். சுற்றி ஒரு மலையை சுற்றிக்கிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க மொத்தம் இதே அவ்வளோதாங்க. வாழைப்பெல்லாம் நிற்கிறாங்க. மேசன் டவல் சுற்றி நிற்கிறாங்க. எங்கே போனாலும் மேசன் டவல் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஒரு எம்சிபி பேங்க் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, இங்கே டக்காமக்கா இருக்குது. சார் இங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்சிபி பேங்க். கிராண்ட் நான்சி போலீஸ் ஸ்டேஷனு இங்கே பக்கத்தில் சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கிராண்டாஸ் ஹாலிடே இமிகிரேஷன் ஆஃபீஸ் தான் கிராண்டாஸ். சார் நான் கிராண்டாஸ். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் யுவர் ஹெல்ப்ண்ணா. இந்த இருக்கிற இது தாங்க கார்டு மிஷின், இதில் தான் கார்டு வைப்பாங்க. ஸோ வந்தாச்சு கிராண்டாஸ் இமிகிரேஷன் அண்ட் சிவில் ஸ்டேட்டஸ் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் இந்த போட்டிருக்குல்ல கிராண்டாஸ். இங்கே தான் நம்ம போய் இப்போ இந்த கார்டு வாங்க போகிறோம். ஸோ இது தெரியாமல் தான் பேங்க்கு போயிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே போய் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறேன். இந்த மலையை தான் கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ இந்த மலை பாருங்கள், இதை தான் கிராஸ் பண்ணி கீழே இறங்கி வந்தோம். எப்படி பார்த்தீங்களா நல்லா. இந்த பஸ்ஸில் அந்த ரொம்ப நல்ல டைப் வரும். எம்டி பாலிஸ்ட்ரி வாயிலே வர மாட்டேங்குது இந்த பேர்லாம். பிளாய்ஸ்ட்ரி இவங்க வேறு பேர் சொன்னாங்க. இந்த பஸ்ஸு டிரைவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், இல்லைன்னா போக முடியாது. ஸோ இங்கே போய்ட்டு என்னென்னு பார்ப்போம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி கார்டு வாங்குறதுன்னு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது போதுமே ஆச்சுங்க. 300 கேட்டாங்க இந்த ஒரு காசுக்கு. நம்ம ஒரு காசுக்கு 1500 ஆனால் கடைசியாக கார்டு தரல. என்ன கொடுத்தாங்கன்னா கடைசியாக வந்து ஆன்லைனில் கார்டு எடுத்துங்க சொல்லி ஆன்லைனில் கொடுத்து அப்போ நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆனால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு கொடுத்தாங்க. இந்த பேங்க்கு போய் கேட்கலாமான்னு பார்க்குறேன். என்ன சொல்லுவாங்க தெரியல. இந்த பேங்கில் எம்சிபி பேங்க் தெரியுதா, அங்கே தான் போகிறேன். என்ன சொல்ல வைப்பாங்கன்னு தெரியல. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ சிரமமாக இருக்குது பாருங்க. நீங்கள் எல்லாம் என்னென்ன கேட்குறாங்க பார்த்தீங்களா. சரி பார்க்கலாம் போயிட்டு என்ன. இந்த மலையை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். நம்ம ஏதாச்சும் இந்த பேங்க் அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாதா. சரி இங்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களேன் 8:30 to 2:30 மென்ஷன் இன் டைம் 8:30 to 2:30. ஸோ இங்கே 8:30லேருந்து 2:30னால நம்ம இங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அங்கே அந்த பக்கம் இந்த மலைக்கு அங்கிட்டு போயிட்டு அங்கே இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் ஈஸியாக இருக்கும். மணி இப்போ வந்து டைம் ஆச்சு 3 மணிகிட்ட நெருங்க போகுது. அதனால் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே போய்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது, பஸ் ஸ்டாப்பில் ஏறி அந்த பக்கம் போயிடுவோம். சரி நீங்கள் வந்ததுக்கு இது ஓப்பன் பண்ணிட்டோம்.
வெயில் பொழந்துட்டுக்குதுங்க. ஆனால் இந்த பக்கம் சரியான வெயில். மழை இருக்குது, பட் ஆனால் வெயில் அடிக்குது. இப்போ வந்ததுக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த ஆப்பருங்க அந்த பில்டிங் தான் தெரியுதா, பெரிய பில்டிங் அங்கே தான் இருக்குது எல்லாமே. இங்கிட்டு இது போலீஸ் ஸ்டேஷன், இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனு, இந்த பக்கம் பில்டிங். ஸோ அதனால் வந்ததுக்கு ஏதோ ஐடி கார்டு ஓப்பன் பண்ணியாச்சு. தேவை தான் அது கண்டிப்பாக. இல்லை கார்டு கொடுத்தாங்க, இப்போ வந்து ஃபோட்டோ காப்பி, அதாவது ஆன்லைன் சாஃப்ட் காப்பியாக தான் இருக்குது, கார்டாக இல்லை கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம் சரியா. இப்போ போய் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிறோம், பஸ் ஏறி போகிறோம், அவ்வளோதான். நாளைக்கு தான் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.